ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோஸ்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிக்கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிக்கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சங்கோ
நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நம்ம கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி ஆண்டவரே நாட்களிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே கிருபையா எங்களை நடத்தி வந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமை நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்ல தேவனப்பா, கிருபையாய் தயவாய் நீ நடத்தி வந்திரு. நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவே உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. என் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய தயவினால் என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரக்கத்தினால் என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல கர்த்தரை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி பார்த்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தெரிந்தெடுத்தே மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தே மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை
இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருச்சமயத்தில் இந்த ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஹல்லேலூயா நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதமா எங்களை நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். பகல் வேளை ஆனந்தமே இனப்பாவும் திருப்பாதமே. பகல் வேளை ஆனந்தமே இனப்பாவும் திருப்பாதமே. நீச்சய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நீச்சய துயரமெல்லாம் இன்று மறைகிற ஆண்டவரே, இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. ஆமென். நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி அடி. கோடி கோடி நன்றி அடி. கோடி கோடி நன்றி அடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். பகல் வேளை ஆனந்தமே இனப்பாவும் திருப்பாதமே. பகல் வேளை ஆனந்தமே இனப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீராமே. இரவெல்லாம் காத்தீர். இன்னும் ஒரு நாள் தந்தே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவா
நீர் கொடுத்த சந்தோஷத்துக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர்களோடு கூட இருந்து எங்களை காப்பாற்றி நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த வருடத்தின் இந்த கடைசி இந்த ஆராதனையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறீரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நீரே மகிமைக்கு பாத்திர அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை கர்த்தர்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே செய்த செயல்கள், நன்மைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இதில் ஒவ்வொரு பகுதி பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் சவுண்ட் தான். ஹல்லேலூயா. சரி, சங்கீதம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அந்த 27வது வசனத்தை நான் வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவன் அசரிதனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாகிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அவன் எகிப்தியை விட்டு போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மோசேயினுடைய காரியத்தை அதிகமாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த பகுதியை நம்ம அதிகமாக தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் வித்தியாசமாய் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். மோசேயினுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே மோசே அவன் ராஜாவினுடைய கோபத்துக்கு பயப்படாமல் அவன் எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய சனத்துக்காக நின்ற ஒரு மனிதன் மோசே. ஆனால் மோசே எகிப்து விட்டு அவன் போனான். இதுதான் நம்முடைய காரியம். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. அவன் எகிப்தை விட்டு போவதற்கு முன்பதாக அவன் செய்த சில ஒரு 4-5 காரியங்கள் இருக்கிறது. அதை சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிருந்தேன். ஏன்னா அவன் எகிப்திலே அவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவன் ஒரு இளவரசனாக, அரசனாகவே அவன் உருவாக்கப்பட்ட, பயிற்சி எடுக்கப்பட்ட ஒரு மனிதன் மோசே. அது மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அடுத்த ராஜா அவன்தான் மோசே. ஆனால் அப்படிப்பட்டதான உருவாக்கப்பட்ட, பயிற்சி எடுக்கப்பட்ட அந்த மோசே எகிப்தை விட்டு என்ன செஞ்சான்? தேவனுக்காக வெளியே போனான். அது மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, அவன் எடுத்துக்கொண்ட காரியங்களை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அந்த 23ஆம் வசனத்தை வாசிப்போம். 23 கீழே வாசிப்போம். 24ஆம் வசனம். 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து போர். அவன் எண்ணப்படுவதை பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை இந்த மோசே வெறுத்தான். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. அதாவது அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவன். மோசே இளவரசனாய் அடுத்த அரசனாய் காணப்படுவதற்கு, பொறுப்படுத்திக் கொள்வதற்கு, பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இந்த மோசே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவன். அரசனாய் ஆளுகை செய்வதற்கு, எகிப்து தேசத்தை ஆளுகை செய்வதற்கு எல்லாவற்றிலையும் கற்று தேறினவனா இருந்தான். அப்படிப்பட்டதான அந்த மோசே பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை முதல்ல அவன் என்ன செஞ்சான்? வெறுத்தான். காரணம், அவன் கர்த்தரை அறிந்ததினாலே, தன்னுடைய தாய் மூலமாய் தேவனை அறிந்ததினாலே
தேவ ஜனத்துக்கு அவன் நியாயம் செய்கிறவனா அவன் என்ன செஞ்சான்? காணப்பட்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் உண்டான அந்த காரியத்தில், அந்த சண்டை பண்ணுகிற காரியத்தில் தன்னுடைய ஜனத்துக்காக அவன் என்ன செஞ்சான்? நின்றான். அவன் தன் மூலமாய் தன்னுடைய ஜனத்தை எப்படியும் விடுவிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. தன்னுடைய ஜனத்தை குறித்ததான ஒரு எண்ணம் அந்த மோசேக்கு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் அவனால் பயன்பட முடியலை. அவனால் தேவனுக்கு என்ன செய்ய பயன்பட முடியலை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் பின்னால் சொல்லுகிறேன். ஆனால் தேவன் அவனை பயன்படுத்துவதற்குண்டான காரியத்தை தான் இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ முதல்ல அவன் பார்வோன் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை, சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னான். தேவன் நாமும் ஒரு மனிதன் மூலமாய், ஒரு விசுவாசி மூலமாய், ஒரு ஊழியக்காரன் மூலமாய் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம வெறுக்க வேண்டிய காரியத்தை நாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ பார்வோன் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவன் வெறுத்தான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது தேவன் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை என்ன செய்வார்? நடத்துவார். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். அவனுக்குள்ள இருந்த எண்ணம் அப்படிதான். ஒரு பார்வோன் குமாரத்தின் மகனாய் இருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. பார்வோனுடைய சமூகத்தில் கற்றுக்கொண்ட ஞானத்தினால, அறிவினால, தன்னுடைய திறமையினால தேவ ஜனத்தை விடுவிக்க முடியாதுங்கிறதை அவன் அறிந்து கொண்டான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தனக்கு இருந்த ஞானத்தையும் தான் கற்றுக்கொண்ட ஞானத்தினால, அறிவினால, பலத்தினால, தன்னுடைய எல்லா விதமான திறமையினால தன்னுடைய ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி அவன் தோல்வி அடைந்தான். ஆனால் இப்போ தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய ஜனத்தை விடுவிப்பதற்கு, ஆகவே தான் கற்றுக்கொண்ட எதுவும் பயன்படாது என்பதை அறிந்து அவன் அதை வெறுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நாட்களிலே பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்வதை வெறுத்து ஒரு தேவ மனிதன் என்று சொல்லும்படியான ஒரு எண்ணத்துக்குள்ளே இந்த மோசே கடந்து வந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிய நாட்களிலே கர்த்தர் நடத்துகிறவர். தேவன் தான் ஒரு மனிதனை பயன்படுத்த முடியும். கர்த்தர் தான் ஒரு மனிதனை பயன்படுத்த முடியும். தன்னுடைய சொந்த ஞானத்தினால, தன்னுடைய சொந்த அறிவினாலே, தன்னுடைய சொந்த பணத்தினாலே, தன்னுடைய சொந்த திறமையினால எதையும் நாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த வடக்கு ஆவரங்காட்டில் முத அந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுத்தோம். அந்த வடக்கு ஆவரங்காட்டில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சர்ச்சு தான், சிஎஸ்சி சர்ச்சு, சோதரம். அது இன்னொரு இந்த பாஸ்டேட்டில் ஏதோ ஒரு பாஸ்டேட் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று சின்ன சர்ச்சு தான், ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காமல் ஒருத்தர் தனியாக ஒரு இடத்துல செட்டு போட்டு அந்த குடும்பத்தாளுக்கு மட்டும் ஆராதிக்கிறாங்க. அப்போ இன்னொரு இடத்துல கொஞ்சம் எம்டியாக இடம், அதை நாங்கள் நடத்தலாம்னு சொல்லி கேட்டோம்னா, நீங்கள் நடத்த வேண்டாம், நீங்கள் ஆண்டவரை அறியாத இடத்துல போய் நடத்துங்கன்னு எங்கிட்ட சொல்லலாம். ஆனால் சரின்னு சொல்லிட்டேன். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அது அவங்க சொன்னாங்க. ஆனால் விசாரித்தா அவங்க குடும்பத்தாளுக்கு மட்டும் அதில் உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் சர்ச்சில் இருக்கிறாங்க. இது அப்போ 3 பிரிவாய் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த சகோதரி நம்ம தெற்கு ஆவரங்காட்டிலே சண்டை காசு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்று சேர்ந்து, நாங்கள் வரலை, நீங்கள் ஒன்று சேர்ந்து ஏன் அந்த சர்ச்சில் ஆராதிக்க கூடன்னு சொல்லி கேட்டேன். அது எங்களுக்கு பிடிக்கலை அப்படி சொல்ல. அப்படி பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, எல்லாமே ஒரு ஊர் தானே, நீங்கள் எல்லாமே டீம் இப்படி 3 பேராக குடும்பமாக இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நீங்கள் சர்ச்சை அதுக்கு தானே கட்டி வச்சுருக்கீங்க. ஏன் நீங்கள் அதில் இருந்து ஏன் ஆராதிக்கக்கூடாது? ஏன் அங்கே உள்ள
ஊழியருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது இல்லையா? பிடிக்கலைன்னா ஊழியக்காரை மாற்றுங்க, அதை செய்யுங்க. இல்லை அதெல்லாம் ஒன்று எங்களுக்குள்ளே பிடிக்க அப்படி சொல்லாதீங்க. தேவன் பொதுவானவர் இல்லையா? அது மகிமை அல்லேலூயா. நீங்கள் இப்படி டீமாக இருந்து என்ன செய்ய போகிறீங்க நான் கேட்டேன். அது மகிமை உண்டாவது அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க நாங்கள் ஏதாவது நாங்கள் செய்வோம். நான் சொன்னேன் தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியாது. அது மகிமை உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே இப்போ நாம் அதில் ஒரு இடத்துல இது பண்ணோம்னா 3 கூட்டத்தை நம்ம கொஞ்சம் கலைக்கலாம், கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். அது மகிமை உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. என்றைக்குமே நாம் அந்த மாதிரி ஆட்கள் அந்த காரியங்களை செய்யக்கூடாது. நான் சொன்னது எப்படின்னா, தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தாமல், தேவன் அங்கீகரிக்காமல் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் சொந்தமாக இருக்கலாம், ஒரு கூட்டமாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் இது விரிவடையாது. நீங்களாகவே உங்கள் திருப்திக்காக ஏதோ ஆராதிக்கிறீங்க, இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, சொந்த சர்ச்சுக்கும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்களாக இருந்து இதை விரிவடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, விரிவடையாது. அது மகிமை உண்டாவது அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஆண்டவர் ஊழியரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதில் ஒருமனப்பட்டு நீங்கள் ஆராதிப்பீர்களானால் அது வளர். அது மகிமை உண்டாவது அல்லேலூயா. தேவ திட்டம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்ல, எங்களுக்கு சொந்த இடம் இருக்கிறது, ஏக்கர் கணக்கில் எங்களுக்கு இடம் இருக்கிறது, எங்களுக்கு சொந்தம் இடம் இருக்கிறது, எங்கள் சொந்தங்கள் இருக்கிறாங்க, நாங்களே இத்தனை பேர் இருக்கிறோம், அதனால நாங்கள் அதை செய்வோம்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக முடியாது. அது மகிமை உண்டாவது அல்லேலூயா. தன்னுடைய சொந்த பலத்தில், சொந்த இடத்துல, தன்னுடைய சொந்த திறமையில, ஞானத்தில் தேவ காரியத்தை செய்யணும் நினைக்கணும்னு நினைக்கிறாங்க, திட்டத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது. அது மகிமை உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. மோசேக்குள்ள இருந்த ஞானமும் அறிவும், மோசேக்குள்ள இருந்த திறமை தேவன் பயன்படுத்தவில்லை. அது மகிமை உண்டாவது அல்லேலூயா. அவனும் பயன்பட முடியலை. அது மகிமை உண்டாவது அல்லேலூயா. ஆகவே முதல்ல அவன் கற்றுக்கொண்ட ஞானத்தையும் அறிவையும், அவன் கற்றுக்கொண்ட திறமைகளையும் பார்வோன் சமூகத்தில் அடுத்த அரசனாக, இளவரசனாக பயிற்சி எடுத்த அனைத்தையும் வெறுத்து நான் தேவ மனுஷனுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள கடந்து வந்தான். கத்து மகிமை உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த அரசனுங்கிறவன் சொல்ல விரும்பலை, அடுத்த எகிப்து ராஜா நான் தான் என்று சொல்ல விரும்பலை, நான் தேவனுடைய மனுஷனாக விரும்புகிறேன். ஆகவே தான் பார்வோன் குமாரத்தை வளர்த்த அந்த மோசே சொல்லுகிறான், அந்த பார்வோன் குமாரத்தின் மகன் என்று ஜனங்கள் இருக்கிற எண்ணங்களை வெறுத்தான். மகிமை உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. என் தேவன் என்னை நடத்த வேண்டும். மகிமை உண்டாவது அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் தேவன் ஒரு மனுஷனை நடத்தாவிட்டால் நடக்கவே முடியாது, நடத்தப்பட முடியாது. நாமத்துக்கு மகிமை உண்டாவது அல்லேலூயா. நான் வாசித்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? வாசித்த சங்கீதத்தில் என்ன, இந்த தேவன், அதாவது இன்னைக்கு சதா நம்முடைய தேவன் மரண பரியந்தமே நடத்துவார். கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் தேவன் நம்மை நடத்துகிற நல்ல தெய்வமா இருக்கிறார். ஏசாயா 58 வாசிக்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மக்கா வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவை, ஆமா நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். எவ்வளவு வறட்சி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை திருப்தியாக நடத்துவேன். அதுதான் மகிமை உண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நடத்தும் போது எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் நம்ம சுற்றிலும் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம திருப்தியாய் கர்த்தர் நம்ம நடத்துவார். அது மகிமை உண்டாவது அல்லேலூயா. நம்ம இருக்கிறதுல தேவன் நம்மளை திருப்தி அடைய பண்ணுவாருங்க. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதுதான் கர்த்தருடைய நடத்துதல். மகிமை உண்டாவதாக அல்லேலூயா அல்லேலூயா. மகா வறட்சி, எவ்வளவு வறட்சின்னு சொல்லி மகா அப்படி சொல்ல, அதிகமான வறட்சி, அதிகமான நெருக்கம், ஒன்றுமில்லாத நேரங்கள், ஒன்றுமில்லாத காலத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்துகிற நல்ல தேவன். மகிமை உண்டாவதாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை அவர் என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். இந்த மோசே கர்த்தருடைய நடத்துதலுக்கு, தேவ சித்தத்துக்கு தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெருக்க வேண்டியதை வெறுத்தான். மகிமை உண்டாவதாக அல்லேலூயா. தன்னுடைய சுயத்தையும்
சுயமாய் பெற்றுக்கொண்ட ஞானத்தையும் அறிவையும் திறமைகளையும் அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் வெறுத்து தேவ மனுஷனாக தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே, சீக்கிரம் வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்திலே, இரண்டாவதாக 11ஆம் அதிகாரத்திலே அந்த 25 வாசிப்போம். 25 அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இரண்டாவதாக அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ரெண்டாவது எதை தெரிந்து கொண்டான் அப்படின்னா, தேவ ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை தெரிந்து கொண்டான். நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. மோசே அதாவது அவன் நினைச்சா பாவம் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறுத்துட்டு தேவ ஜனங்களுடைய துன்பத்தை என்ன செய்யலாம்? துன்பத்தை தேவ ஜனத்தோடு இருக்கிற அந்த ஐக்கியம், நான் துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லங்கிறதான ஒரு காரியத்துக்குள்ள நினைச்சு கடந்து வந்தான். அதாவது தேவ ஜனங்களோடு தன்னை ஈடுபடுத்தினான், ஐக்கியப்படுத்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த ஐக்கியம் எகிப்தில் இருந்தது, எகிப்து ராஜாவோடு இருந்தது, பார்வோன் குமாரத்தின் மகளோடு இருந்தது, அந்த ஜனங்களோடு, அந்த அரண்மனையோடு கூட இருந்தது, அந்த அதிகாரத்தோடு கூட இருந்தது. இப்போ அந்த ஐக்கியத்தெல்லாம் விட்டுட்டு நான் துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேவ ஜனங்களுடைய ஜனங்களோடு கூட என்ன செஞ்சான்? தன்னை ஐக்கியப்படுத்தினான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு தேவை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டு நாட்களிலே வாசிப்போம். 1 யோவானிலே அந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் சோதரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1:9. அதாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அந்த 9ஆவது வசனத்தை வாசிப்போம். 9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாட்களிலே ஆண்டவருடைய அழைப்பு, அதாவது அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்தார். மற்றவங்களோட ஐக்கியத்தை குறித்து சொல்லலை, உலகத்தோடு ஐக்கியமாக இருக்குன்னு சொல்லலை, அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ள ஒரு தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வாசிப்போம். 2 கொரிந்தியர்லே 6ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் அடிக்கடி பார்க்குற வசனம் தான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அந்த 14-15 வாசிப்போம். 14-15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது நாட்களில் ஆண்டவர் அந்த பவுல் சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவிசுவாசிகளோடு கூட நமக்கு ஐக்கியம் இல்லை, அவர்களோடு கூட நீங்கள் பிணைக்கப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அதாவது பிணைக்கப்படுவது, அதாவது அவர்களோடு கூட ஒத்து போகிற காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத ஜனத்தோடு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் ஒத்து போகிற ஒரு காரியம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய சபைகளில் கிறிஸ்துமஸ் ஆராதனை கிடையாது. சோதரம் இந்த நாட்களில் தேவ ஜனத்தோடு இந்த மோசே தன்னை ஐக்கியப்படுத்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இருந்த அவன் ஐக்கியம் எகிப்தில் பார்வோனோடு, அவனுடைய ஜனங்களோடு, அரசாங்கத்தோடு, அவங்க அதிகாரத்தோடு மோசேக்கு ஐக்கியம் இருந்தது. இப்போது
அந்த ஐக்கியத்தை வெறுத்து தேவனுடைய ஐக்கியத்தை, தேவனோடும் தேவ ஜனங்களோடும் ஐக்கியப்படுவதை தெரிந்து கொண்டான். மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அதில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதில் துன்பம் இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தருடைய ஐக்கியம் எனக்கு தேவை. மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களில் கூட இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரில் நம்ம 1 கொரிந்தியர் இந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி வாசிக்கிற பகுதி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 16, 17 வாசிப்போம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கீழே வாசிப்போம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி தேவனோடும் கிறிஸ்துவோடும் அவருடைய சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் தேவ ஜனங்களோடும் பரிசுத்தவான்களோடு கூட நம்ம என்ன செய்து ஐக்கியப்படுத்தும். எல்லாரும் கருத்தால சொல்லல ஐயா, இதை விட நமக்கு என்ன ஐக்கியம் வேணும் இல்லையா? கர்த்தருடைய பந்தி எங்க கொண்டு போகுது அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அவருக்கு முன்னால் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தில் என்ன செய்து கொண்டு போ. நாம் எல்லாரும் ஒரே ஐக்கியம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரே பலிபீடத்துக்கு முன்னால் வந்திருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு சரியான ஐக்கியம் இருக்கணும். நம்ம சரியான ஐக்கியத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். மற்றவங்க பேசுகிறோம், பழகிறோம், உதவியாக இருக்கிறோம், அது தவறல்ல. ஆனால் எல்லா காரியத்திலையும் நாம் அவங்களோடு பிணைப்பட முடியாது, அவங்களோடு ஒத்து போக முடியாது. எவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் சரி, வருத்தப்படுவாங்களே, வருத்தப்பட்டா பட்டு போட்டோம். கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷனை குறித்து நம்ம நினைக்கிறோம். இதை நம்ம போகலை அப்படின்னு நாங்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். வருத்தப்படுவாங்க நினைச்சு தான் நம்ம தப்பை பண்ணுறோம். அப்போ தேவன் நமக்கு ஜீவனை பலனை கொடுத்த தேவன், நித்திய ஜீவனை கொடுத்த தேவன், அவர் வருத்தப்பட மாட்டாரா? அதை நினைக்கணும். ஒரு மனுஷன் வருத்தப்படுவாருன்னு நினைச்சு தப்பை பண்றோம். நம்ம விட்டு கொடுக்கிறோம், அவங்களோடு பிணைப்படுகிறோம். நம்ம ரட்சித்த நமக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசு வருத்தப்பட மாட்டாரா? மகிமையுண்டாவதாக. கர்த்தருக்காக விட்டு கொடுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து தள்ளுங்க. தேவனோடு ஐக்கியப்படுங்க, தேவ ஜனத்தோடு ஐக்கியப்படுங்க. நம்ம ஐக்கியம் சரியாக இருக்குமானால் தேவன் நம்மளை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம ஐக்கியம் சரியா இருக்கட்டும். எதோடு ஒத்து போகிற காரியம் அல்ல, தேவனோடும் தேவ ஜனங்களோட ஐக்கியம், பரிசுத்தவான்களோட ஐக்கியம். அதனால் மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. நம்மளை அழைத்த தேவன் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்தார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க இல்லையா? ஆதாம் மாதிரி ஒளிச்சு நிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடாது, தேடக்கூடாது. நான் வச்ச இடத்துல நீ இல்லையே, நான் நிறுத்தின ஸ்தானத்துல நீ இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க இருக்க? நான் ஒளிச்சுக்கிட்டேன். ஏன்? நான் பாவம் செஞ்சுட்டேன். ஆண்டவர் தேடி வாரார் இல்லையா? பயம் உண்டாவது. அல்லேலூயா. நாம ஒழிச்சுக்கிட்டோம், விலகிட்டோம். ஆனால் அவர் அந்த டைமுக்கு வராரா இல்லையா பேசுறதுக்கு? அவர் டைமுக்கு கரெக்டா வராரு. நாம தான் செபத்தில் இல்லாம இருக்கிறோம் இல்லையா? நீ எங்க இருக்கன்னு கேட்காரு.
அவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய தெய்வம். எல்லாத்தையும் உண்டு பண்ணி நீ தனியாயிரம் நல்லதில்லை பண்ண சொன்னார். ஒரு துணையை கொடுத்தா. நீ வச்ச இடத்துல இல்லையே அது கேட்கறா இல்லையா? கத்மயம் உண்டாவதா? அர்ஜுலோய்யா, அர்ஜுலோய்யா. நம்முடைய ஐக்கியம் சரியா இருக்கும். தன்னோடு ஐக்கியப்படுத்துவதற்காக அழைத்தார். அவரோடு கூட இருப்பதற்காய் தேவன் நம்மளை அழைத்தார். அவருடைய ஜனங்களோடு கூட இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்தார். நம்ம வேற எங்கேயோ இருக்கிறோம், வேற ஜனத்தோடு இருக்கிறோம். பரிசுத்தவான்களோடு ஐக்கியமா இருக்கும். நான் ஊழிய மீட்டிங் ஓடுற காணாத கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. பரிசுத்தவான்கள் பெரியவங்க நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. நம்மளோட தேர்ந்தவங்க வயசானவங்க நமக்கு சில ஆலோசனை புத்திமதிலாம் சொல்லுவாங்க, உடைச்சி பேசுவாங்க. நமக்கு ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். மூன்றாவதாக வசனத்திலே 11ஆம் அதிகாரத்திலே சோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபிரெயர் இனி வரும் பெலன் மேல் நோக்கமாய் இருந்து பொக்கிஷங்களிலும் நிந்தைய. அப்போ இனி வரும் மூன்றாவது இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தான். இனிமே வரக்கூடிய பலன் அவன் கர்த்தரை நோக்கி அவன் நோக்கத்தோடு காத்திருந்தான். இனி வரும் பலனுக்காக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனிமேல் வரக்கூடிய பலன். அப்ப இதுவரைக்கும் இருந்த பலன் எனக்கு தேவையில்லை, இதுவரைக்கும் இருந்த ஞானம் எனக்கு தேவையில்லை. இனிமேல் என் தேவனால் வரக்கூடிய பலன் கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த இனி வரும் பலன் மேல நோக்கம் உள்ளவனாய் இருந்தான், எதிர்பார்ப்பு உள்ளவனாய் மோசே இருந்தான். அது தேவனிடத்திலிருந்து வரணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்வோனையே பார்த்துக்கிட்டு இருந்த மோசே, பார்வன் குமாரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த மோசே, பார்வனுடைய சமூகத்தையே நோக்கி கொண்டிருந்த மோசே, இப்ப தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். இனிமேல் வரக்கூடிய பலன் என்னை நடத்தும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னொரு பலனுக்காய் காத்திருந்தான், தேவ பலனுக்காய் காத்திருந்தான், நோக்கமுள்ளவனாயிருந்தான், ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை எருசலேம் வரைக்கும் கொண்டு போய் உட்கார வச்சு, உன்னதத்தில் இருந்து வரும் பலன் தரிக்கப்படுற வரைக்கும் அசையாமங்க இருக்கணும். அந்த பலன் வந்தால் தான் நீங்கள் என்னுடைய கட்டளை நிறைவேற்ற முடியும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 12 பேரில் ஒன்று போயிட்டு நம்ம 11 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசம். ஆமாம், நம்ம கொஞ்சம் பேர் தான் வச்சுருக்கிறோம். எல்லோரும் வந்தால் 80-90 பேர், ஆயிரக்கணக்கான சபைகளாக இருக்கு. அந்த 12 பேரை வச்சு அவர் கடும்பாடு பட்டிருக்கார். 12 பேர் வச்சு வைக்கிற சபை, இயேசு கிறிஸ்துடைய சபையில் 12 பேர் தான். 12 பேரும் 12 கோணத்தில் தான் இருந்துச்சா. எப்படி தான் நடத்தினா அதே பெரிய காரியமாக நடத்தியிருக்கார். நம்ம எவ்வளோ பரவாயில்ல அவருடைய கிருபையினால. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ எருசலேமில் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனை தரிப்பிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் போகாதீங்க. உயிர்த்தெழுந்தோன்னு ஆண்டவர் தான் செஞ்சார். சீசர்களை கொண்டு போய் ஒரு பலன் ஒரு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறதான் நீங்கள் என்ன செய்யணும், போகணும். பெற்றுக்கொண்டாங்க. மறுதளிச்சவங்கெல்லாம் பலன் அடைஞ்சாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தாங்க. கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்தாங்க. கத்மயம் உண்டாவதாக. சொல்லுவையா. இதெல்லாம் அந்த பலன். அப்போ மோசே இனிமேல் வரக்கூடிய பலனுக்காக, அந்த உன்னதத்தினுடைய பலனுக்காக, உன்னதத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உன்னதத்தில் வரக்கூடிய ஞானத்துக்காக, அறிவுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக, வரங்களுக்காக மோசே காத்திருந்தான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இனிமேல் வரக்கூடிய பலன் என்னை வித்தியாசமாய் நடத்தக்கூடியது. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். ஒரு நோக்கத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய உன்னதத்தினுடைய பலத்தினால, நன்மையினால, ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். கர்த்தர் உண்டாவல. அல்லேலூயா. என கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவங்க பிரகாசிப்பார்கள். கர்த்தர் உண்டாவல. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பலனுக்காக நோக்கத்தோடு காத்திருக்கிற ஜனங்கள் கழுகை போல செட்டைகள் எடுத்து எழும்புவாங்க. அவங்க பிரகாசிப்பாங்க. அவங்க ஜெயம் எடுப்பாங்க. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. காரணம், அவங்க பெற்றுக்கொண்ட பலன் உன்னதத்தில் இருந்து வந்த பலன், தேவ சமூகத்திலிருந்து வந்த பலன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்ப இனி வரும் பலனுக்காகவே மோசே நோக்கத்தோடு காத்திருந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 26 தொடர்ந்து வாசிப்போம். மத்தியிலே எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலேயும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது, கிறிஸ்துவினால வரக்கூடிய நிந்தைகளையும் அவமானங்களையும் அவன் பாக்கியமாய் எண்ணினான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் அவன் வாசிக்கிறோம். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கிறிஸ்துவினால் வருகிற பாடுகள் ஏன்னா ரட்சிக்கப்பட சொல்லுவாங்க. ஆமாம், இவங்க பெரிய இப்போ பரிசுத்தவானா ஆகிட்டாங்க, பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வர போகிறாங்க, இவங்களை பற்றி நமக்கு தெரியாதக்கும். ஏன்னா இவ்வளோ பேசுவாங்க இல்லையா? என்ன நம்ம சொந்த பந்தமே பேசும். முத பைபிளை தூக்கி நம்ம பேச்செல்லாம் மாறும், நடக்கை மாறும், எல்லாம் மாறிடும். உடனே நம்மளை என்ன செய்வாங்க? நிந்திப்பாங்க. சில நல்ல காரியங்களுக்கெல்லாம் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஒரு மேரேஜ், அந்த மரபன் மடத்தில் ஒரு மேரேஜுக்கு எங்கள் வீட்டில் அவள் தான் போனான். ரொம்ப கீழ்த்தரமாக பேச்சு தான் அனுப்புனாங்க, நகை போடாதனால. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஆமாம், அவர் வைராக்கியம் பிடிச்சால் எப்படியோ கிடந்த 1-2 கலட்டினான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் பேச்சு தான் கலட்டினான். கர்த்தர் பேசாமல் எதுவும் செய்யக்கூடாது. கர்த்தர் பேசாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கர்த்தர் பேசினா தான் நம்ம செய்யணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப அவமானம், எதுலேயும் முன்னிறுத்த யோசிப்பாங்க இல்லையா? நம்ம எதுக்கே வந்தால் கூட நம்ம யோசிப்பாங்க. அதெல்லாம் தாங்கணும். கர்த்தருக்காக தாங்கினனால கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. அவங்களோட நாம் நல்லா தான் இருக்கிறோம் இல்லையா? ஆமாம், அவங்க இறந்துட்டாங்க. நிறைய பேரெல்லாம் என்ன வேதம் இல்லை, தாடி எடுத்த வேதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்க ஒரு நகை கூட வீட்டில் கிடையாது, கொஞ்ச நாளில் விற்றுட்டாங்க. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. சந்தோஷம் கிடையாது. கர்த்தருக்காக நம்ம நிற்கணும். அதுக்காக நாம் எதையுமே செய்ய முடியாது இல்லையா? கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ண கர்த்தருக்காக இல்லையா? இது கர்த்தரையாண்டு சொல்ல ரைட், ஓகே, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நம்ம அதெல்லாம் ஒன்று உள்ளே கொண்டு வர போதே கிடையாது இல்லையா? மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆகிய நாட்களில் தேவனுக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணால் நம்ம அதில் கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? நம்ம கடைபிடி. நான் ஆராதனில் சிப்பாக தான் போடுவேன். எங்கள் பழைய இது சிப்பா முன்ன வேஸ்ட்டு, இப்போ தான் பேண்ட்டு மாற்றிருக்கும், சிப்பாக தான் போடுறோம். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதனால பரிசுத்தமாயிட முடியாது, அதனால பரிசுத்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரதிஷ்டை அது பரிசுத்தம் உள்ளே இருக்கும். நகை போடுறதுனாலையும் நகை போடாதனாலையும் பரிசுத்தமானு சொல்ல முடியாது. பரிசுத்தங்கிறது உள்ளே இருக்கணும். உள்ளே இருக்கிற காரியம் வெளியே நம்ம எப்படி இருக்கலாம்? மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆகவே கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணால் பிரதிஷ்டை. சிலவங்க நம்ம பண்ணக்கூடிய சிலவங்க மீசை எடுத்துருந்தாங்க இல்லையா? முடியை மொட்டையாக வெட்டுறாங்க. நான் வெட்டலை இல்லையா? வெட்டுறாங்க. சில அப்படிலாம் அதெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. சில ஆளுங்க என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு ரொம்ப கேவலமாலாம் பேசுவோம். என் காதுபட பேசியிருக்கிறான். ரொம்ப கீழ்த்தரமாலாம் பேசுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கர்த்தர் அவங்கள தண்டிக்கணுங்கிறது இல்லை, ஆனால் கர்த்தர் விட மாட்டார். ஆனால் அதையும் மீறி கர்த்தருக்காக நம்ம நிற்கணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாலும், நம்மளை எவ்வளோதான் நம்மளை அவமதித்தாலும் சரி, நம்மளை கேவலப்படுத்தினாலும் சரி, நம்ம கர்த்தருக்காக நிற்கணும். மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா சொல்ல, அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை, கிறிஸ்து இல்லாத நிந்தை அப்படி இல்லை. கிறிஸ்து நிமித்தம் வரக்கூடிய நிந்தைகளுக்கு அவமானங்களை அவன் என்ன செய்ய பாக்கியமாக எண்ணினான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கிறிஸ்துவினால் வரக்கூடிய பாடுகள், உபத்திரங்கள், அல்லேலூயா, இதெல்லாம் நம்ம கர்த்தருக்காக நம்ம சகித்தோமானால்
நம்ம பாக்கியவான்கள். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. 24 வருஷத்தை கடந்துடும். கணக்குக்கு 30 வருஷம் ஆகுது. ஆனால் போராட்டமே எங்கள் வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. ஆமாம், சிலவங்க 5 வருஷத்தில் ஊழியங்கள் எப்படியோ டாப் லெவலில் இருக்குது. ஆனால் நமக்கு என்னமோ தெரியல. ஆமாம், இப்போ பழைய ஆட்கள் அப்படி தான். பழைய ஆட்கள் வருஷ கணக்காக தான். ஆமாம், பவுலசையெல்லாம் அப்படி தான். நம்ம ராம்நாட்டில் கடைசி நேரத்தில் தான் சர்ச்சை பயங்கரமாக கொண்டு வந்த கூட்டங்கள் ஆண்டவர் டக்குன்னு எடுத்துட்டார். அவர் அது வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு சொல்லார். அது வரைக்கும் பாடு பாஸ்டர் அவர் சொல்லுவார், சாட்சி சொல்லார். பிரச்சனையே நமக்கு நேரங்களும் காலங்களும் அதை சரி பண்ணுறதுக்கே நேரம் போயிட்டு. ஆனாலும் தேவன் அவரை விட்டு விலகாதபடி நிறுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, பழைய உபதேசம், பெரியவங்கள்ட்ட கற்றுக்கொண்ட பாடம். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், தம்பி என் பிள்ளைகள்லாம் அந்த கடையில் சாப்பிட்டுட்டு அந்த எங்கள் சைடில் சிறுண்டம் சைட்லலாம் நாட்டு பழம் திக்காக இருக்கும். அதை போட்டு அந்த பிள்ளைகள் அந்த தோலை எடுத்து அதை இழுப்பாங்க. அது மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இப்படிலாம் பரிசுத்தமானவர்கள் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம ஒரு 3 நாள் பட்டினியாக கிடந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் பெருமை. அவர் ஓப்பனாக சொல்வார், தம்பி என் பிள்ளைகள் அந்த பையன்தான் அமெரிக்காவில் இருக்கிறான். மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. வெக்கப்படாமல் எடுத்து தும்பா தம்பி, நான் அப்புறம் கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவேன் அப்படி சொல்ல. அப்படிலாம் ஊழியத்தை செஞ்சு பரிசுத்தவான்க சபையை கட்டினாங்க. நீ சபையை எப்படி வாங்கிட்டான். இன்னைக்கு ஊழியங்கள் எப்படியோ போயிட்டு. நான் ஏமாற்றப்பட்டதே ஒரு ஊழியக்காரனால தானே. நம்ம நம்புகிறோம். ஒரு விசுவாசிக்கு 1008 இடத்துல விசாரிக்கிறோம். ஊழியக்காரன் அப்படியே நம்புகிறோம். நம்ம நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? சொன்னால் எல்லாத்துக்கும் கேவலமாக இருக்கும். அப்படியே பாஸ்டர் ஊழியக்காரன் நம்ப முடியல. இன்னைக்கெல்லாம் அப்படிதான் மன கவர்ச்சியாக எல்லாமே காமிச்சிட்டே இருக்கிறான். கதனாவது மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைகளுக்கு என் கஷ்டத்தை சொல்லிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் அளவு நான் வந்திருக்கேன். கடைசி 2 பேருக்கும் தெரியாது சரியா. மூத்தவளுக்கு 2க்கும் எனக்கு தெரியும். எவ்வளவு பிரச்சனை பாடுகள் இருந்தாலும் கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். தேவன் நல்லவர். இந்த கரண்டுக்கு எவ்வளோ பாடுபட்டுக்கோன்னு தெரியுமா? உரிய போட்டு போயிடுவாங்க. ஒரு கிறிஸ்மஸ் அந்த லைனை உரிய போட்டு கதை பொடி போட்டு போயிட்டான். இருட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம். ஒரு தம்பி எலக்ட்ரிக்கல் தம்பி பக்கத்து வீட்டில் கரண்ட் எடுத்து ராத்திரி எடுத்து 3 மணிக்கலாம். இன்றைக்கி 2 சர்வீஸ் நாங்கள் உள்ளே வச்சுருக்குறோம். ஒன்றுக்கு 2 சர்வீஸ் இருக்கு. என்ன வேணாலும் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்தது. அதுக்கு 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. என் மனைவி இந்த இதுக்கெல்லாம் முள் பிறக்கும் அந்த தண்டத்துலலாம். அதில் ஒரு அம்மா, நான் முள் வெட்டி போட்டிருக்கேன், நீ போ விரட்டி விட்டான். அந்த முள்ளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. காப்பி போட்டிருக்க முள் வேற கிடையாது. ஒரு தம்பி பார்த்துக்கிட்டே இருந்து சொன்னான், எனக்கு வேலை கிடைச்சா அந்த அக்காளுக்கு சிலிண்டர் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னான். அந்த பையன் வேலை கிடைச்ச உடனே ஒரு கேஸ் அடுப்பு சிலிண்டர் வாங்கி கொடுத்தான். இல்லையா, எங்கள் ஊழியங்கள் அப்படி தாங்க வந்துச்சு. ஸ்டெப்பாக வந்துச்சு. கஷ்டத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். அதனால தான் காணிக்கைக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஊழியர் மீட்டிங்கில் சொந்த இடமில்லாத சபைக்கு பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் என்ன பாடுபட்டுருக்குறோம். கட்ட முடியாத சபைகளுக்கு பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். என்னால் உதவி செய்ய முடியலை. நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். நான் விசாரிப்பேன், கட்டடம் எப்படி போயிட்டு இருக்குது இடம். பாஸ்டர் நீங்கள் பரவாயில்ல, ஒரு ஓரமாக இருக்கிறீங்க, உங்களை பற்றி வெளியே தெரியுமான்னு. ஆனால் ஓரமாக இருந்து ஒரு 3 சென்ட் இடம் வாங்கி சர்ச்சை கட்டி ஆளாயிட்டீங்க. அது மயம் உண்டாம். ஹல்லேலூயா. அகலக்கால் நான் வைக்கலை. பல லட்சங்கள் பல கோடின்னு கணக்கு போடலை. இருக்கிற இடம் போதும். எனக்கு ஒரு செட்டு இருந்தால் போதும். எப்போ சொல்ல, செட்டு போட்டால் நடத்திடணும். ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறதுக்கு செட்டு எனக்கு வேணும். 3 இடத்துல செட்டு போட்டிருந்தான். அது ஆத்மாயம் உண்டாவது. ஹல்லேலூயா.
எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம கர்த்தருக்காக இருப்போமானால் கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். அவன் நிந்தைய அவன் பாக்கியம் என்று எண்ணினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடைசியாக கீழே வாசிப்போம். அந்த 27, 11, 27. சாரி, முதல்ல வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் போல உறுதியாக இருந்து பயப்படாமல் போனான். 5வது, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து எகிப்தை விட்டு போனான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினான். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு, இவ்வளவு பொருத்தனைகளையும் பண்ணிட்டு எகிப்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அர்ப்பணிப்பு இருக்குது, கர்த்தருக்காக அர்ப்பணிப்போடு வாழ்கிறோம், கர்த்தருடைய பலத்தை எதிர்பார்க்கிறோம், அவரையே சார்ந்திருக்கிறோம், நல்லது. ஆனால் எகிப்தை விட்டு நீ வெளியே வந்துடணும். இன்னும் பழைய தேவன் விரும்பாத இடத்துல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் வேணும், இதுவும் வேணும் அப்படின்னா கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எகிப்தை விட்டு வெளியே போனான். 40 வருஷம் கழிச்சு தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவன் பண்ணின பொறுத்து நிமித்தமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து தேவன் அவனை அதிகமாய் பயன்படுத்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி வாசி, அந்த வாசி முடிப்போம். அந்த எபிரேய சோத்திரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 7ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், சீக்கிரம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 34 வாசிப்போம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை உபத்திரத்தை நான் பார்த்து கீழே வாசிங்க. 35 வாசிப்போம். 35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசே தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். எந்த ஜனங்கள் அவனை தள்ளினார்களோ அதே ஜனங்களை மீட்கும்படி தேவன் மோசே கர்த்தரை உயர்த்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எகிப்தை விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா, தேவன் விரும்பாத இடத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டோன்னு சொன்னான், தேவன் விரும்பாத காரியத்தை விட்டுட்டு தேவனுக்காக வெளியே போயிட்டோன்னு சொன்னோம்னா, எந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, ஒதுக்கப்பட்டீர்களோ, தள்ளப்பட்டீர்களோ அதே ஜனத்துக்கு நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மீகால வாசிக்கிறோம் இல்லையா? எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே இல்லையா? ஆமாம், அந்த வசனத்தை வாசிக்கிற முடிச்சிருவோம். மீகாவுடைய புஸ்தகத்தில் கடைசியாக மீகாவிலே அந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரத்தில் எடுத்தவங்க வாசிங்க. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். நீ எகிப்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டி அப்படின்னா நான் உனக்கு அதிசயத்தெல்லாம் காண பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக மோசே எகிப்தை விட்டுட்டு வெளியே போனான். கர்த்தர் மறுபடியும் அவனை அழைத்து அதே எகிப்தில் கொண்டு போய் தன்னுடைய ஜனத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளிலே நான் அவனை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உனக்கு அதிசயத்தை நான் செய்வேன், அற்புதங்களை செய்வேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜோமுனமா எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் நல்ல ஆண்டவரே,
இயேசுவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். மோசேயினுடைய காரியத்தை பார்த்தோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவன் விசுவாசத்திலே அவன் பெரியவனான போது, ஒரு மனிதன் விசுவாசத்திலே வளருவானானால் எதை வெறுக்கணுமோ அதை வெறுத்துருவான். தன்னுடைய சுயத்தை வெறுத்தான். சுயமாய் பெற்றுக்கொண்ட ஞானத்தையும் பலத்தையும் வெறுத்தான். தேவன் என்னை நடத்தணும். ஒரு மனிதன் விசுவாசத்திலே வளருவானானால், விசுவாசத்திலே அவன் பெரியவனான போது, பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்துட்டான். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் எல்லாரும் நின்று நம்ம விசுவாசத்திலே வளரணும். இத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னு பேசல, விசுவாசத்தினுடைய வளர்ச்சி நாம எப்படி இருக்கும். இன்னொரு வசனம் உண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கையில், அவனுக்கு 40 வயதான போது தன் ஜனங்களை, தன் சகோதரர்களை சந்திக்கும்படியான எண்ணம் வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ஒரு மனிதன் விசுவாசத்திலே வளர்வனால் வெறுக்க வேண்டியதை வெறுத்து, தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளுவான். பார்வோனுடைய ஐக்கியத்தை வெறுத்து, பார்வோனுடைய சமூகத்தினுடைய ஐக்கியத்தை வெறுத்து, தேவனோடும் தேவ ஜனங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை தெரிந்து கொண்டான். எனக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் எனக்கு தேவனுடைய ஐக்கியம், தேவ சமூகம் எனக்கு முக்கியம். விசுவாசத்திலே அவன் வளரும் பொழுது எதை தெரிந்து கொள்ளணுங்கிறது நமக்கு தெரியும். தன் ஜனங்களை சந்திக்கும்படியான எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. ஒரு ஆத்தும பாரம் வந்தது. அதை நான் சொல்லல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அவன் 40 வயதான போது தன் சகோதரனை கண்டு சந்திக்கும்படி எண்ணம், ஒரு ஆத்ம பாரம் வரணும். விசுவாசத்திலே வளர்கிறோம், நமக்கு ஒரு பாரம் வரணும். மற்ற ஜனங்களுக்கு மேல இருக்கிற பாரம் நமக்கு வரணும். நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க மேல நமக்கு ஒரு பாரம் வரணும். ஆண்டவரே, அவங்களாம் ரட்சிக்கப்படணுமே, அவங்களாம் மீட்கப்படணுமே, அவங்களாம் விடுதலையாக்கப்படணுமே. அடிமைத்தனமா இருக்கிற அந்த பாவத்தில் இருந்து அவங்க விடுவிக்கப்படணும். ஆண்டவரே, சாபம்ங்கிற அந்த அடிமைத்தனத்தை அவங்க விடுவிக்கப்படணும். நம்ம முழு குடும்பம் ரட்சிக்கப்படணும். நம்ம குடும்பத்தை குறித்து நமக்கு ஒரு பாரம் வரணும். மற்ற ஜனங்களை குறித்து நமக்கு ஒரு பாரம் வரணும். விசுவாசத்துடைய வளர்ச்சி அதை தான் காட்டுது. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற விசுவாசம் வளருமானால் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தெரிந்து கொள்ள மாத்திரமல்ல, ஜனங்கள் மேல ஒரு பாரம் வரணும். இனி வரும் பலன் மேல நோக்கமா இருந்தான். இதுவரைக்கும் இருந்த பலன் என்னை நடத்தல. இதுவரை எனக்கு இருந்த அறிவும் ஞானமும் என்னை நடத்த முடியல. இனிமேல் வரக்கூடிய ஞானம், இனிமேல் எனக்கு வரக்கூடிய பலன் உன்னதத்துக்கு நேராய் காத்திருந்தான். தேவனுக்கு நேராய் காத்திருந்தான். ஒரு நோக்கத்தோடு காத்திருந்தான். தேவனுடைய உன்னதத்தின் பலத்தினால் அவனை நிரப்பினான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. புதுசா ஒரு பலன் வரும். எல்லாரும் கரங்களை கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு புது பலன் வரும். ஒரு புதிய அபிஷேகம் வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைவார்கள். புது பலத்தினால நிரப்பப்படுவார்கள். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்கள் சமூகமே இன்பமே, உங்கள் சமூகமே உடலுமே உமக்காயுதே. என் உள்ளமும் உமக்காயுதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் சமூகங்களை பாதுகாக்கும், உங்களுடைய சமூகங்களை நடத்தும். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு நல்ல ஒரு இலை பார்வை தரும். உங்களுடைய சமூகம் தான் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம். உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீங்க நடத்துங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீங்க நடத்துங்க. இந்த 12 மாதங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வர தாண்டி வர நீங்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த கடைசியில வந்திருக்கிறோம். பிறக்கிற புதிய வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நம்பிக்கையோடு புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்யும். புது வருஷத்துக்குள்ள போன பிறதான் ஆசீர்வாதம் அல்ல, இந்த பழைய வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். புதிய பலனை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய நல்ல செய்தியை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க உங்களுக்கு உதவி செய்வார். தேவ சமூகம் உங்களை நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க எண்ணங்களையும் எதிர்பார்த்து நிறைவேற்றுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். தேவன் சகலத்தில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையின் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் மனிதரோடு கூட என்னுடைய எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.